பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் வரும் 23ஆம் தேதி என்டிஏ கூட்டணியின் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தற்போதைய நிலை குறித்து இந்த செய்தி தொகுப்பு விவரிக்கிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ளதால் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீட்டை முடிவு செய்வதில் அரசியல் கட்சிகள் முனைப்புடன் செயல்பட்டு வருகின்றன. அதிமுக பாஜக கூட்டணி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட நிலையில் மேலும் பல கட்சிகளை சேர்த்து தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்த அதிமுக பாஜக தீவிரம் காட்டி வருகிறது. அந்த வகையில் கடந்த வாரம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த பாமக தலைவர் அன்புமணி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்ததை உறுதி செய்தார். பாமகவுக்கான தொகுதி பங்கீடு நிறைவடைந்ததாக கூறியிருந்த எடப்பாடி பழனிசாமி எண்ணிக்கையை விரைவில் அறிவிப்பதாக தெரிவித்தார். அதே நேரம் அன்புமணி தலைமையிலான பாமகவுக்கு 18 சட்டப்பேரவை தொகுதிகள் மற்றும் ஒரு மாநிலங்களவை இடம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாமகவிற்கு ஒதுக்கப்படும் அதே எண்ணிக்கையிலான தொகுதிகளை கேட்கும் தேமுதிக 18 சட்டமன்ற தொகுதிகள் ஒரு மாநிலங்களவை சீட்டு தராவிட்டால் திமுக கூட்டணியில் செல்வதற்கான வாய்ப்புகளே அதிகம் என்கிறார்கள் அரசியல் ஆய்வாளர்கள். திமுகவிடம் 15 சட்டமன்ற தொகுதிகள் ஒரு மாநிலங்களவை சீட்டை தேமுதிக கேட்பதாகவும் அவர்கள் 4 சட்டமன்ற தொகுதிகள் ஒரு மாநிலங்களவை சீட்டை தர முன்வருவதாகவும் தெரிகிறது. இதனிடையே டெல்லி சென்ற அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அங்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். அப்போது என்டிஏ கூட்டணியில் அங்கம் வகிக்க சம்மதம் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அதற்கு ஏற்றாற்போல் அண்மையில் அமித்ஷாவை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி தினகரன் கூட்டணியில் இணைவது குறித்த கேள்விக்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை. ஆனால் OPS சசிகலா இருவரையும் கட்சியில் இணைத்துக் கொள்ள முடியாது என்று திட்டவட்டமாக கூறினார். இதனால் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் கழகம் என்ன முடிவெடுக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. சசிகலாவும் தனது ஆதரவாளர்களுடன் தொடர்ச்சியாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என பாஜக சிந்திப்பதில் தவறில்லை என்கிறார் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு. ஒரு கூட்டணி தர்மத்தில் அவங்க இருந்தவங்கள கூப்பிட்டு சேர்த்துக்கணும் நினைக்கிறது தப்பு ஒண்ணு இல்லையே. உங்களுடைய பெருந்தன்மையை காமிக்கிறாங்க. மறுபுறம் புரட்சி பாரதம் பூவை ஜெகன்மூர்த்தி அதிமுக கூட்டணியிலேயே தொடர்ந்து பயணித்து வருகிறது. அதேபோன்று மக்களவை தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணியில் இருந்த GK வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸ், பாரிவேந்தரின் IJK, AC சண்முகத்தின் புதிய நீதி கட்சி உள்ளிட்ட கட்சிகள் வரும் 23ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறும் என்டிஏ பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கின்றன. என்டிஏ கூட்டணியில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் இணைவது குறித்து ஜான் பாண்டியன் நாளை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என தெரிகிறது. அதேவேளையில் தனியரசுவின் கொங்கு இளைஞர் பேரவை இதுவரை எந்த நிலைப்பாட்டையும் எடுக்காமல் இருந்து வருகிறது. அரசியல் சதுரங்கத்தில் கட்சிகள் காய்களை நகர்த்தி வரும் சூழலில் பிரதமர் மோடி பங்கு பெறும் பொதுக்கூட்ட மேடையில் அங்கம் வகிக்கும் கட்சிகள் குறித்த எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது.